ஐயா உங்க பேர் என்ன? ராமலிங்கம். ஏன் ஐயா இங்க உட்காந்துருக்கீங்க? செஞ்சுட்டு போவோம். 60 வருஷமா இருந்தேன். அப்பா இறந்தாரு. வீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரே பையன் அவன் மியூசிக்கால இருக்கான். ஒரே பையனா? ஒரே பையன் தான். உன் மனைவி? மனைவி முன்னாடி 20 வருஷம் ஆகுது. இந்த பையன் சரியில்லாத அந்த கவலையிலே இதாயிட்டா. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எவ்வளவு சொத்து இருக்குங்கிறீங்க? 50 லட்ச ரூபா சொத்து இருந்து விசாரிச்ச பையன் உங்களை பாக்கலையா? அவங்க இருந்த ஒண்ணு இல்லாமே ஒண்ணு சொத்து இருந்தா இவ்வளவு சொத்து எல்லாம் இருந்து நீங்க இப்படி அழுக்கு வேசி அழுக்கு கையிலயும் இப்படி இருக்கீங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இந்த குளிமிக்கரை உரநெறியில கோயில் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு கோயில் சாப்பாடு சாப்பிட்டுட்டா? அந்த கோயில் அப்படியே இருந்துக்கலாம். அந்த கோயிலே இருந்துக்குவீங்களா? வாழ்ந்த ஊராச்சே யாராவது பார்த்துட்டு போவோம். சும்மா வாழ்ந்த ஊரே பார்த்துட்டு போலாம். பாத்தீங்களா, இவர் ஐயாக்கு 67 வயசு, 76 வயசு. இன்னைக்கு அவர் வந்து எல்லாம் நல்லா வாழ்ந்தவர் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஒரு கோயிலே சாப்பிட்டு அங்கேயே இருக்காராம். இன்னைக்கு அவர் வாழ்ந்த ஊரை பார்க்கலான்ட்டு வந்து வேதனையோட வந்து இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. பாஞ்சிடும் என்னையா? ரயில் முன்னாடி பாஞ்சிடும். நல்லா போல்டா வாழ்ந்தவன் நானு. அப்பதான் ஓட்டல நீங்க கேட்ட பஸ் போய் திரும்பி வரும். அது ரொம்ப பக்காவா இருக்கும். ஏழை சாப்பாடுலாம் தயிர்லாம் ரூம் ஆபீஸ் வந்து தஞ்சாவூர் எல்ஐசி. அப்படி வாழ்ந்தீங்களா நீங்க? ஆமா. கடைசியில் இன்னைக்கு மகா கேவலமா போயிடுச்சு வாழ்க்கை. அடுத்தமா நடப்போனோம் வாழ்க்கை நடப்போனமா இருக்கு. வாழ்க்கை நடப்போனமா இருக்கு. பிச்சைக்காரனாட்டம் அந்த ரோட்ல இந்த ரோட்ல கேவலம், மகா கேவலம். இதை நினைச்சு வருத்தமா வேதனைப்படக்கூடாது. நீங்க இப்ப இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசிரமம் ஏதாவது வேணா ரெடி பண்ணி தரவா? ஆசிரமம் உங்களுக்கு அங்கேயே முன்னேற சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும். இருக்கா உங்களுக்கு? கடைசி காலம் நிம்மதியா இருக்குன்னு ஆசைப்படுறீங்கல்ல? ஏன்னா இவ்வளவு நாள் நல்லா வாழ்ந்தாச்சு, இப்ப வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு வருத்தப்படுறீங்க. இனிமே வாழ்ற காலம் நிம்மதியா வாழணும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்கு உதவி பண்ண நான் தயாரா இருக்கேன். என்ன ஒரு மகிமா நினைச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்ப நான் கொஞ்சம் பணம் தரேன். நீங்க இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க. சரி, யாரையும் கையேந்த வேணாம். சரியா? பணம் தரேன், கையில வச்சுக்கோங்க. இந்த முதல் நம்பர் என்னோட நம்பர். இந்த முதல் நம்பர் என்னோட நம்பர். நீங்க யார்ட்டையாவது வாங்கி போன் வாங்கி எனக்கு போன் பண்ணுங்க. உங்களை நான் சேர்க்கறக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்றேன். கவலைப்படாங்க. அதெல்லாம் நான் நினைக்க நான் கடவுள் கொடுத்த வாழ்க்கை அவருக்கே தெரியும் எப்ப எடுக்கணும்னு. சரியா? நீங்க அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. இனிமே வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா வாழ்க்கை நான் வழி பண்றேன். ஐயா, நான் இதுல புது கைலி சட்டை இருக்கு. சரியா? கடவுளா பார்த்து ஒரு முடிவு கொடுத்துட்டாருல. அதான் பாருங்க, வாழ்க்கையில எல்லாமே எப்ப எந்த நேரத்தை எது நடக்குது, இது ஒரு வகை நல்ல நேரம் நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பணம் இருக்கு. சரியா? இந்த பணம் நீங்க சாப்பிடுற அது வரைக்கும் நீங்க சாப்பிட்டு இருக்கிறதுக்கு எல்லா தேவைகளுக்கும். சரியா? நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நான் தரேன். சரியா? நிம்மதியா நான் சொல்ற இடத்துல மட்டும் போய் இருந்துக்கோங்க.